அமைச்சர் இந்த இருக்க வணிக வரித்துறை அமைச்சர் செய்கிறதே இல்லை. இங்கே இருக்கிற அமைச்சர் அவர் தான் இப்போ எல்லாமே ஆளினால் அழகு ராஜா மாதிரி இருக்கார். யார்? வணிக வரித்துறை அமைச்சர். அவர் தான் ஆளின் அழகு ராஜா. அவர் என்னன்னா தேவையில்லாமல் கொண்டு போய் இதை கட்டடம் கட்டி இதுக்காக இதுவே ஜல்லிக்கட்டு கொண்டு வந்து நடத்தணும். ஏன்னா அந்த மைதானம் சும்மா கிடக்குன்னு ஊடகங்கள்லாம் நீங்கள் எழுதிடுறீங்க. அதனால அவர் இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார், மழை நிவாரண பணிகளை ஆய்வு செஞ்ச துணை முதலமைச்சர் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாமே ஆய்வு பண்ணதா சொல்லி சமூக வலைகள்லாம் பரப்பிட்டு வராங்க. இதுக்கு செய்தித்துறை விளக்கம் வர கொடுத்துருக்குங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாவதுங்க, இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நாளை காலையில் நான் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நான் விரிவாக இந்த மழை நிவாரணத்தில் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்குது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் வறட்சியாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும், இது போன்ற பெரும் மழையாக இருந்தாலும் அதை எப்படியெல்லாம் நாங்கள் சமாளித்து மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு உரிய முறையில் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்து, ரெண்டாவது விலைவாசி அவங்க பகுதியிலேயே காய்கறிகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி, பலசரக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரிலாம் செஞ்சோம். நடமாடும் காய்கறி கடை அப்படின்லாம் செஞ்சோம். மழை காலத்தில் பொதுவாக வெங்காய விலையெல்லாம், பெரிய வெங்காயம்லாம் விலை கூடும். அப்போ நாங்கள் அதெல்லாம் இறக்குமதி எகிப்திலேருந்து இறக்குமதி பண்ணி கூட செஞ்சோம். அது மாதிரி இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை, விலைவாசி ஏறினா ஏறிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க.